ஹாய் ஃபர்ஸ்ட் கைஸ் அப்டேட்ஸ் ஒன்றுக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன், இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் பற்றி போடுற ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதிர்பார்த்த விட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும் செஞ்சு. சரி ஓகே, அப்போ இனிமேல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இந்த ஒரு வீடியோ பண்ணவும் செய்கிறேன். ஸோ நேற்றுக்கான எபிசோட் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஆனந்தி அண்ட் சாஞ்சனா இவங்க 2 பேர் தான் எலிமிட் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி தான் ஃபஸ்ட்டு எலிமிட் பண்ணாங்க. ஸோ இது யூஸ்வலான எலிமினேஷன் மாதிரி தான் நடக்கும் செஞ்சு. வாரம் ஒருத்தங்களை எலிமிட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எலிமிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முடியும் செஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் ஆடுக்கப்புறம் விஜய் சார் சொல்கிறாரு இன்னொரு எலிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு. அதுக்கப்புறமா தான் சாஞ்சனாவை எலிமினேட் பண்ணாங்க. ஸோ சாஞ்சனாவுக்கான எலிமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு எலிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஒரு பொண்ணு எலிமினேட் ஆனதுக்கப்புறம் பேசுகிற விஷயங்கள்லாம் நிறைய பேரை கொஞ்சம் சோகமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஹவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரெல்லாம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தோணும் செஞ்சு. ஸோ நீங்கள் சாஞ்சனாவோட எலிமினேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் அந்த பொண்ணு இவ்வளோ நாள் இருந்தது வேறு, இப்போ நேற்றுக்கு எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசின விஷயங்கள்லாம் நிறைய பேரை கொஞ்சம் மனசோடையே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் நாமினேஷனுக்குள்ளே போகிறாங்க, இந்த வாரம் யார் எலிமினேட் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.